வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாதம் செய்ய போகிறோம். வழக்கமாக நம்ம தக்காளி சாதம் வீட்டில் செய்கிறது தான், ஆனால் அதில் மசாலாவெல்லாம் நம்ம பொடியாக சேர்த்து செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தக்காளி சாதத்தில் மசாலாவெல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி இந்த தக்காளி சாதம் செய்யறதுன்றதை பார்ப்போம். தக்காளி சாதம் செய்யறதுக்கு நான் 2 கப்பு சோனா மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதே அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா கழுவி 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய், 5 வெள்ளை பூண்டு, இந்த அளவுக்கான இஞ்சியை நறுக்கி போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு தனியா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 1 பட்டை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் இதில் சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மசாலா பேஸ்டோடையே பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா தக்காளி சாதம் இன்னும் வாசமாக இருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதே சமயம் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளியை இந்தமாரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புதினா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணியோட சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. ஏற்கனவே தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டதுனால எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததும் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். சாதம் பாருங்க, கொஞ்சம் கூட குழையாம கரெக்டாக வெந்திருக்கு. தண்ணி அளவுலாம் சரியாக இருந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டியால் ரொம்ப அழுத்தாமல் சாதத்தை மேலோட கிளறி விடுங்க. சாதம் பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்காம இருக்கு. சரியான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரெக்டான நேரம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாதம் அடி பிடிக்காம நல்லா வரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக கட் பண்ண மல்லித்தழையும் சேர்த்து மேலோட சாதத்தை நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே சர்வ் பண்ணாமல் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தக்காளி சாதம் பாருங்கள், கொஞ்சம் கூட குழையாமல் உடையாமல் நல்ல பொலன்னு வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching KANMANI Cooking.